Okay, good afternoon all. Last class நம்ம பார்த்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு எப்படி வந்து டேட்டாஸை அசைன் பண்ணுறது, அதில் வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்கோப்ஸ் வேற பார்த்தோம். ஃபங்க்ஷன் லெவல், குளோபல் லெவல் அண்ட் பிளாக் லெவல் பார்த்தோம். தென் நம்ம கடைசியாக வந்து அரே எப்படி டிக்ளேர் பண்ணுறது பார்த்துருந்தோம். கான்செப்ட் லெவல் போகலாம். சரி, அரே கன்டினியூ பண்ணுவோம். அரேல என்ன பண்ண போறோன்றது பார்ப்போம். அரே மெத்தட்ஸ் இருக்கு, அரேஸ் எப்படி யூஸ் பண்றது, அரே மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அரேனா என்ன,
அப்படின்னா நார்மல் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன அரேனா எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே தான். இதில் போய் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். நேற்று எழுதின ஃபங்க்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதிருந்தேன்னா ஃபங்க்ஷன் நேம் போட்டு எழுதிருந்தேன் இல்லையா? சேம் திங் அதை வேரியேட் பண்ண போகிறேன். பழைய மெத்தடில் எழுதுறது வேற, புது டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் எழுதுறது வேற. புது டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். பழைய டைப்பில் எழுதுறது வந்து எப்படி எழுதுவோம்னா இப்படிதான் எழுதுவோம். ஓகே, இதுவும் ஃபங்க்ஷன் தான். லெட் ஓகே ஃபங்க்ஷன் நேம் டெஸ்ட்னு வச்சுட்டா ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா இது வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்ணுறோம். அந்த மேலே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி எழுது பிளாக் எழுது. இது கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த இடம் தான் இதை எடுத்து கிரியேட் பண்ணி அதில் எடுத்து டெஸ்ட்டில் போகிறோம். சரியா? இங்கே ஃபங்க்ஷன் பிளாக்காக டிஃபைன் பண்ணும். இது எக்ஸ்பிரஷனாக இருக்குது, இது நான் எக்ஸ்பிரஷனாக இருக்குது. சரியா? ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்பிரஷனாக இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. எப்படி பண்ணாலும் அதே தான். ஓகே, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போனால் ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டேன். அரே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா வேர் மை அரே ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். இது ஒரு டைப்பு. இன்னொன்று வேர் ஆர் ஈக்குவல் டு அரே இப்படியும் போடலாம். ரெண்டுமே அரே தான். சரியா? இது எம்டி அரே. வேல்யூஸ் வேணா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். வேல்யூஸ் வேணா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நான் ஏதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி அரே வேல்யூஸ். இந்த அரேவோட கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஓகே, இது விசிபிளா இல்லைன்னு போட்டிருந்தாங்க. யாருக்காவது விசிபிளா இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ அரே கிரியேட் பண்ணிட்டேன். அரே கிரியேட் பண்ணி அரேக்குள்ளே டேட்டா இருக்கு. இந்த அரே மொத்தமாக பிரிண்ட் பண்ணலாம், எலமெண்ட் பை எலமெண்ட்டாகவும் பிரிண்ட் பண்ணலாம். எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கன்சோல் டாட் லாகே கொடுத்துக்கிறேன். டாட் கொடுத்து மை அரே. இப்போ போனீங்கன்னா ஓகே கிளிக் பண்ணனா என்டையர் அரே அப்படியே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இதில் கவனிங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டாக அரே பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணலாம். அரே கிரியேட் பண்ணும்போது அரே எலமெண்ட்ஸ்க்கு இண்டெக்ஸ் கிரியேட் ஆகிடும். அந்த இண்டெக்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட்னு சொல்லுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம எலமெண்ட்ஸை ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லூப் போட்டு எடுக்கிறேன், ஒரு ஃபார் லூப் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் வேர் ஐ இன் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் மை அரே டாட் லென்த். அரேக்கு லென்த்னு ஆட்ரிபியூட் இருக்கு. அரேக்கு லென்த்னு ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் சி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தாரு செமிகோலன் ஐ பிளஸ் பிளஸ். லூப்புக்குள்ளே போயிட்டு ஒரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம். கன்சோல் டாட் லாக் கொடுத்துட்டு மை அரே ஆஃப் ஐ. இப்போ என்ன ஆகும்னா இது ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் ஆகும். கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, நம்ம இது கொடுத்தோம். இதே பாருங்க, இப்படி ஒரு லூப்பு, இன்னொரு லூப் இருக்கு. ஃபார் எக்ஸ் இன் மை அரே. கன்சோல் டாட் லாக் கொடுத்து மை அரே ஆஃப் எக்ஸ் இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம்.
சரியா? இதுல நீங்களா இன்கிரிமெண்ட் பண்றீங்க. இதுல இண்டெக்ஸ் தான் வரும். எக்ஸ் வந்து எலமெண்ட் கிடையாது, இண்டெக்ஸ். எக்ஸ் வந்து எலமெண்ட் கிடையாது, இண்டெக்ஸ். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, அதே தான் வருதா? மேல உள்ளதும் இதுவும் இதே மாதிரி தான். ஏதோ நீங்க இப்படி லூப் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி லூப் பண்ணிக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் லூப்பும் இருக்கு, அதையும் போட்டு காமிச்சிடுறேன். பாரி ஓகே, அதில் ஃபங்க்ஷன் எழுதணும். இப்படிதான் எழுதணும். நான் இப்படி எழுதாம வேற மாதிரி எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்க. அரே நேம் வந்து மையரே டாட் பாரி டாப் ஒரு ஃபங்க்ஷன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. a function that accepts with 3 arguments. யார் யாரு அப்படின்னா இண்டெக்ஸ், எலமெண்ட், இண்டெக்ஸ், அரே மூணுமே பாஸ் ஆயிடும். நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். என்ன பண்ணலாம், மேலே எழுதின ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். மேலே என்ன எழுதுனேன், செக்னு எழுதிட்டேன். அந்த செக் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அறையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த அறையில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். செக் ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது ஒவ்வொரு முறையும் இட் வில் பாஸ் 3 டேட்டா. முதல்ல எலமெண்ட் பாஸ் ஆகும், ரெண்டாவது இண்டெக்ஸ் பாஸ் ஆகும், மூணாவது அரே பாஸ் ஆகும். இந்த மூணையும் ரிசீவ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க எதை வேணுமோ அதை மட்டும் கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலே பாருங்க, நான் மூணுமே ரிசீவ் பண்றேன். முதல்ல எலிமெண்ட் ஐட்டம் வச்சுக்கிறேன், அப்புறம் இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன், அப்புறம் அரேன்னு வச்சுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் போட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கன்சோல் டாட் லாக் போட்டு ஐட்டமே பிரிண்ட் பண்றேன், இண்டெக்ஸையும் பிரிண்ட் பண்றேன், அரேவையும் பிரிண்ட் பண்றேன், மூணையுமே பிரிண்ட் பண்றேன். சரியா? ஓகே, கவனிங்க சார். மூணாவது ஃபார் லூப் மட்டும் இருக்கு. எல்லா ஃபார் லூப் போட்டேன். லாஸ்டா இருக்க ஃபார் லூப் கவனிங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மூணாவது இருக்க ஃபார் லூப்ல என்ன வந்திருக்குன்னு பாருங்க. மூணாவது இருக்க ஃபார் லூப்ல என்ன வந்திருக்கு, எலிமெண்ட், இண்டெக்ஸ், அரே. எலிமெண்ட், இண்டெக்ஸ், அரே எல்லாமே இருக்கு. இதுல எல்லாமே பாஸ் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, ரிசீவ் பண்ணதான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபங்க்ஷன் செக் தான் போட்டு வெறும் ஐட்டம் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறேன், மற்றெல்லாம் ரிசீவ் பண்ணல. அப்போ என்ன ஆகுனா, கன்சோல் டாட் லாக் கொடுத்து ஐட்டமை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஐட்டமை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்பயும் என்ன வரப்போகுதுன்னா அதே தான் ஆன்சர் வரப்போகுது. கிளிக் பண்ணீங்கன்னா எலிமெண்ட் ஐட்டம் மட்டும் வருது. சரியா? இந்த மாதிரி எது வேணுமோ அதை மட்டும் கூட உங்களால கொடுத்துக்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுத்துடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். எத்தனை விதமா ஃபார் லூப் போட்டிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து இண்டெக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஐட்ரேட் பண்ணீங்க. செகண்ட் ஃபார் லூப் வந்து அதுவாகவே இண்டெக்ஸ் ஜம்ப் பண்ணுச்சு. தேர்டா இருக்கிறது ஃபார் ஈச். ஃபார் ஈச் என்ன பண்ணுதுன்னா, ஃபார் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் இந்த அரே இட் வில் கால் தி செக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபார் ஈச் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஃபார் ஈச் செக் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ செக் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு அந்த செக் ஃபங்க்ஷன் என்ன பாஸ் ஆகும்னா, பேசிக்காக 3 பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகும். அதை நீங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் ரிசீவ் பண்ணிக்கணும். அதில் நான் 1 மட்டும் ரிசீவ் பண்ணிக்கலாம், 2 மட்டும் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது ஐட்டம் ஒரு வரைக்கும் போட்டால் ஐட்டம் மட்டும் தான் ரிசீவ் ஆகும். 2 ஆர்குமெண்ட் போட்டால் ஐட்டமும் இண்டெக்ஸ் ரிசீவ் ஆகும். 3 ஆர்குமெண்ட் போட்டால் ஐட்டம், இண்டெக்ஸ், அரே மூணுமே ரிசீவ் ஆகும். சரியா? ஓகே, இதுதான் ஃபாரோட வேரியேஷன். எப்படி ஒரு அரேவை ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஒரு என்ன சொல்றது அந்த ஐட்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, ட்ராவல்சிங் அண்ட் அரேன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து சரியா? இதுதான் இதை பார்க்குறோம். அடுத்தது இப்போ அரேல வந்து எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அரேல எலமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எடுத்துறேன். மேலே போயிட்டு வேர் மை அரே ஈக்குவல் டு எம்டி.
இப்போதைக்கு டெஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அரேல இருக்க எலமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுது. சரியா? ஓகே, நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா இங்கேயே ஒரு டெவலப்மெண்ட் போட்டு அதில் காமிச்சிடுறேன். ஒரு டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட்டில் போயிட்டு போட்டுடலாம். பெருசாக வேணும்னா நம்மளாம் எக்ஸ்ட் கூட போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இது உள்ளத போயிட்டு இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துடலாம். ஐடி ஈக்குவல் டு அவுட்புட் எம்எஸ்சின்னு சொல்லலாம். அவுட் எம்எஸ்சின்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் எல்லா எலமெண்ட்டையும் கன்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதை வந்து அவுட் மெசேஜ் கொடுத்துடலாம். சரியா? ஓகே, அதாவது வேர் டிஎஸ்டி ஈக்குவல் டு எம்டி. இங்கே என்ன பண்ணலாம், டிஎஸ்டி ப்ளஸ் டி ஈக்குவல் டு மை அரே ஆஃப் எக்ஸ். கடைசியாக என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப், அதாவது கவனிச்சிங்க இந்த இடத்துல ஒரு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், லூப் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுக்கிறேன், இண்டெக்ஸ் தான் வரும். இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறேன், எலமெண்ட் எடுத்து டிஎக்ஸில் கன்கேட் பண்ணிக்கிறேன். கன்கேட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கன்கேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை எடுத்து யாருக்கு செட் பண்ண போகிறோம், நம்மளோட எலமெண்ட் அவுட் எம்எஸ்சிக்கு செட் பண்ண போகிறோம். சின்ஸ் அது வந்து ஒரு HTML எலமெண்ட்ன்றதுனால இன்னர் HTML கொடுக்குறோம். இன்னர் HTML கொண்டு யாரை கொடுக்கணும், டிஎக்ஸ் கொடுக்கணும். இப்போ பார்க்கலாமா, பட்டன் கிளிக் பண்ண நான் பார்க்கலாம். அரேல இப்போதைக்கு எலமெண்ட்டே இல்லை. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 4 எலமெண்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பட்டனை கிளிக் பண்ணேன்னா எல்லாம் கன்கேட் ஆகி வந்துருக்காங்கன்னா, பட் நமக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும்னு நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு ஸ்பேஸ் நம்மளாவே ஆட் பண்ணியிருக்கலாம். இது கொடுத்துருவேன். ஸோ இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்னா எவ்ரி எலமெண்ட்டுக்கு வந்து இப்படிதான் வரும் ஸ்பேஸ். சரியா? இந்த இடம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஸ்பேஸ் வேண்டாம்னு நினச்சா பண்ணிக்கலாம். ஓகே, அது நம்ம லூப்புக்குள்ளேயே கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே, இது கிளிக் பண்ணால் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இது சிம்பிளாக வந்து ஒரு அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து அந்த அரேல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து. சரியா? ஓகே, இப்போ அரேவே இல்லை, எலமெண்ட்டே இல்லைன்னா அப்போ எதுவுமே வரப்போகிறது இல்லை இல்லையா? ஏன்னா லூப் அது மாதிரி தான் போட்டிருக்கோம். இது நீங்கள் கிளிக் பண்ணால் எதுவுமே வராது. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா அரேல எலமெண்ட்ஸை டைனமிக்காக ஆட் பண்ண போகிறோம். அரேல எலிமெண்ட்ஸை டைனமிக்காக ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டன் நான் போட்டுறேன். ஆன் கிளிக் ஆட் ஐட்டம் சும்மா போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஐட்டம்ல என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன் ஆட் ஐட்டம் அது உள்ள என்ன பண்ண போறோம்னா போயிட்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ண போறோம். எதில் ஆட் பண்ண போறோம், அரேல ஆட் பண்ண போறோம். ஸோ அரேல ஆட் பண்ணுறதுக்கு என்னன்னா மை அரே டாட் புஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அரேல புஷ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த புஷ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். யார் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஒரு இன்புட் போட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் போட்டுறேன். ஐடி ஈக்குவல் டு டேட்டா வச்சுக்கலாம். இந்த எலமெண்ட்டை தான் நான் ஆட் பண்ண போறேன். இதில் இருக்க டேட்டாவை தான் ஆட் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணுற போது என்ன புஷ் பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் புஷ்னு கொடுத்துட்டு டாட் வேல்யூன்னு கொடுங்க. சரியா? டாட் வேல்யூ சின்ஸ் வந்து இது அவுட் மெசேஜ்ன்றது HTML எலமெண்ட்னால இன்னர் HTML கொடுக்கும். இது வந்து ஒரு இன்புட் எலமெண்ட்னால எது டேட்டா வந்து ஒரு இன்புட் எலமெண்ட்னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வேல்யூ கொடுத்துருக்கோம். அதை வாங்கி புஷ் பண்ணிடுவோம். சரி, புஷ் பண்ண பிறகு பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? பாருங்க இதில் டேட்டா இப்போ புஷ் பண்ண இங்கே எதுவுமே வரல. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா எம்டின்னு கூட சொல்ல வைக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணேன் ஆப்ஷன் போட்டு ஆடு கொடுத்துட்டேன். அப்புறம் கிரேப்ஸ் அப்படின்னு போட்டு ஆடு கொடுத்துட்டேன். இப்போ செக் கொடுத்தா என்ன ஆகணும் 2 வருதா? சப்போஸ் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் போயிட்டு ஆரஞ்சு பிடிச்சி ஆடு கொடுத்துட்டேன். இப்போ கிளிக் பண்ண என்ன ஆகும் 3 வருது. சரியா?
இப்போ வேற ஏதாவது பப்பாயா கொடுத்துச்சுன்னா ஆடு கொடுத்தா நான் வந்து இப்போ கிளிக் பண்ணால் வரல, ஆடு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணால் வந்துடுச்சு. கவனிங்க, இன்னொரு முறை கிளிக் பண்ணால் 2 முறை பப்பாயா வந்து, இன்னொரு முறை கிளிக் பண்ணால் 2 முறை 3வது முறை பப்பாயா வந்து. ஸோ இது மாதிரி ஒரு முறை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் வரக்கூடாது. ஒரு முறை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் வரக்கூடாது அப்படின்னாலும் வராது. எப்படி வரைக்கிறதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏற்கனவே அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏற்கனவே அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இது எப்படி இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும் நம்மளால அப்படின்னா, ஒரு அரேல ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு மெத்தட் இருக்கா மாதிரி, ஒரு அரேல ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றதுக்கு மெத்தட் இருக்கு. அது மாதிரி ஒரு அரேல ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ வந்து இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா ஆட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா மட்டும் ஆட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க போயிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இதை எடுத்து வேரியபிள்ல போட்டுருவேன். எலிமெண்ட் ஈக்குவல் டு இதை கொடுத்துருக்கேன். இங்க எலிமெண்ட் தான் ஆட் பண்ண போறேன். எலிமெண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எலிமெண்ட் வந்து அரேல ஏற்கனவே இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் பாருங்க. கன்சோல் என்ன பண்ண போறேன், கடைசி தான் செக் பண்ண போறேன். அதுக்கு மேலே அதை கண்டுபிடிச்சி ஒரு வேரியபிள போட்டு அதுக்கப்புறம் அதில் போட போறேன். சரியா? let QoS equal to ஓகே எலிமெண்ட் டாட், எலிமெண்ட்ன்றது எலிமெண்ட் இல்லை அரே, அரே பேர் என்ன மை அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். மை அரே டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு அரேல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருந்தா என்ன கொடுக்கும், இல்லைன்னா என்ன கொடுக்கும். இருந்தா அந்த இண்டெக்ஸோட பொசிஷன், அந்த எலிமெண்டோட பொசிஷன் கொடுக்கும். இல்லைன்னா -1 கொடுக்கும். ஒரு அரேல ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னா, அந்த அரேல இருக்கிற எலிமெண்ட் இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் வச்சு பார்க்குறோம். இண்டெக்ஸ் ஆஃப்ல போயிட்டு நீங்க ஒரு எலிமெண்ட் பாஸ் பண்ணீங்கன்னா, அந்த எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் எலிமெண்டோட பொசிஷன் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா -1 கொடுக்கும். இண்டெக்ஸ் ஆஃப்ல போயிட்டு எலிமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். எலிமெண்ட்டை பாஸ் பண்ணனா பொசிஷன் வருது. இஃப் QoS greater than or equal to 0 இருந்தால் மட்டும் புஷ் பண்ணிக்கிறேன். மற்ற நேரத்தில் புஷ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக -1 இருந்தால் தான் புஷ் பண்ணும். -1 இருந்தால் தான் புஷ் பண்ணும். ஏன்னா இல்லைன்னா தானே புஷ் பண்ணோம். ஓகே, இதை பாருங்க. இதில் போயிட்டு கிரேப்ஸ் கொடுத்தேன், ஆடு கிளிக் பண்ணிட்டேன். இன்னொரு முறை ஆடு கிளிக் பண்ணுறேன். இன்னொரு முறையும் கிளிக் பண்ணியிருக்கேன். 3 முறை கிளிக் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஆரஞ்சு 2 3 முறை நிறைய முறை கிளிக் பண்ணிட்டேன். ஆப்பிள் அதே மாதிரி நிறைய முறை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் கொடுத்தா என்ன ஆச்சு பார்த்தீங்களா, அந்த 3 தான் வருது. இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டைவர்ட் பண்ணி விட்டீங்கன்னா, வரலைன்னா செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன வரும், எல்லாமே வந்துடும். ஓகேவா, எல்லாமே வந்துடும். சரியா, புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அதாவது ஒரு எலிமெண்ட்டு 3 எலிமெண்ட் இங்கே இருக்குன்னா, அந்த 3 எலிமெண்ட்டையும் இங்கே நம்ம லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், எலிமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலிமெண்ட்டோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்டோட பொசிஷன் கண்டுபிடிச்சு அது -1 என்ன இருக்கும், நாட் என்ன வரும், -1 indicates element does not exist in array. சரியா? அப்படி இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ணுறோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணா, நீங்கள் கொடுக்க வந்துடணும். ஆப்பிள் கொடுக்குறேன், ஒரு முறை கிளிக் பண்ண, 2 முறை, நிறைய முறை கிளிக் பண்ணிட்டே இருக்கிறேன். இதை கொடுத்தா கூட ஆப்பிள் 1 தான் வரும். சரியா? ஓகே, இது ஒரு லாஜிக். ஸோ அரேல புஷ்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கு புஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், கடைசி எலிமெண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறோம்னா, ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸு அது லிஸ்ட் மாதிரி வர வைக்கப்போம். நீங்கள் ஆட் பண்ண இது தனித்தனியாக தான் வருது.
அதுக்கு மாதிரி இல்லாம இங்க நீங்க ஆட் பண்ண உடனே இங்க வந்துடும், ஆட் பண்ண உடனே இங்க வந்துடுற மாதிரி பண்ண போறேன். சரியா? எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல கூட என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கன்கேட் பண்ணி தானே லிஸ்ட் பண்ணேன். இந்த கன்கேட்னேஷன் தானே பண்ணேன். இப்போ கன்கேட்னேஷன் பண்ண போறது இல்லை, என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன ஏன் கன்கேட் பண்றதுக்கும் இப்போ போட போறதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ இதே தான் நம்ம ஆட் ஐட்டம் கிளிக் பண்ணா எங்க ஆட் ஆகணும் அப்படின்னா அரேல ஆட் பண்ணாம வெறுமனே இதெல்லாம் எடுத்துறோம். அரேவே போட போறது இல்லை. இதுக்கு அரே தேவைப்படும், இருந்தாலும் அரே போடலைன்னா என்ன பிரச்சனை வருதுன்னு பார்க்கணுன்றதுக்காக தான் இப்போ அரே ரிமூவ் பண்ணிட்டேன். ஆட் ஐட்டம்ல போய் என்ன பண்ண போறேன்னா என்ன எலமெண்ட் கொடுத்தாலும் இதை ஒரு டிவ் வச்சுக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள கன்கேட்டினேட் பண்ணி அதுக்கு அசைன் பண்றது ஒரு ரகம். இப்போ என்ன பண்ண போறோம்னா கன்கேட்டினேட் பண்ணி அசைன் பண்ண போறது இல்லை, ஒரு எலிமெண்ட்டே டிவ்க்குள்ள ஆட் பண்ண போறோம், சைல்டு எலிமெண்டா. ஓகே, அதாவது டைனமிக்கா ஒரு எலிமெண்ட்டே கிரியேட் பண்ண போறோம். டைனமிக்கா ஒரு எலிமெண்ட்டே கிரியேட் பண்ண போறோம்னா அப்படின்னா டிவ் எலிமெண்ட்டோ இல்லை HTML எலிமெண்ட் எது வேணாலும் நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ணி முடியும். ஸோ அது எப்படி டைனமிக்கா கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, சரி. அதாவது இப்போ இதுல போயிட்டு இந்த ஆட் ஐட்டம் இருக்கு, இந்த ஆட் ஐட்டம்ல வந்துட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ண உடனே நேரம் இங்கே வரும். இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து அந்த டேட்டாவை புல் பண்ணிக்கலாம். எந்த டேட்டாவை? வேர் ஓகே மை டேட்டா ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டேட்டா டாட் வேல்யூ. இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்துட்டோம். இதை எடுத்த பிறகு என்ன பண்றோம் கவனிங்க. மை டேட்டா ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் டேட்டா டாட் வேல்யூ கொடுத்தா என்ன வருது? அந்த டேட்டா வருது. வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது பார்ப்போம். இதை எடுத்துட்டு போயிட்டு கீழே ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி ஆட் பண்ண போறேன். அது கீழே என்ன எலமெண்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம், S2 கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ண போறோம்னா வேர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, வேரியபிள் டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட். இந்த கிரியேட் எலிமெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா டைனமிக்கா நம்மளால ஒரு எலிமெண்ட்டே புதுசா கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு HTML எலிமெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். என்ன எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறோம்? டேக் சொன்னோம், கொடுத்துருக்காங்க டேக் நேம். அதை போய் நான் என்ன பண்றேன்னா S2 கொடுத்துறேன். S2 கொடுத்துறேன் என்ன இருக்குன்னா ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். டேட்டாவை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எலமெண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எலிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு இது வந்து சின்ஸ் இது வந்து ஒரு HTML எலிமெண்ட் இருந்ததால அதுக்கு எப்படி அசைன் பண்ணுவோம்? OBJ டாட் இன்னர் HTML. அதாவது S2ன்ற ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணி OBJல போட்டீங்க. OBJ டாட் இன்னர் HTML யாரு? S2 டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு யாரை கொடுக்க போறோம்னா மை டேட்டாவை கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இன்புட்ல இருக்கிற டேட்டாவை மை டேட்டாவை போட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம்? எலமெண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணிருக்கோம். மூணாவது என்ன பண்ணோம்? எலமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு ஸ்க்ரீன்ல ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறேன்னா இந்த எலமெண்ட் டிவ்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியா யாருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண போறோம்? அவுட் MSC தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். டாட் அதாவது நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா மை டேட்டான்ற வேரியபிள டேட்டாவை, அதாவது இது 5 பேர்
இது ஒரு டேட்டா இருக்கு. இதை எடுத்துமே என்ன பண்ணிட்டோம், இன்னர் எக்ஸ்டென்ஷனுக்கு அசைன் பண்றோம். இது ஆட்ரிபியூட், இது வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஓபிஜின்றது ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? எஸ்டி ஆப்ஜெக்ட். சரியா? ஓகே. அது மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் அவுட் எம்எஸ்சினா யாரு? இந்த டிவ். இந்த டிவ்க்குள்ள ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போறோம். அது எப்படி ஆட் பண்றது அப்படின்னா, ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, மெத்தட் வச்சிருக்காங்க. அது பேர் தான் அப்பன் சைல்டு. அப்பன் சைல்டு யார் ஆட் பண்ண போறோம்னா ஓபிஜே ஆட் பண்ண போறோம். அப்பன் சைல்டுல ஓபிஜேல ஆட் பண்ண போறோம். சரியா? ஓகே, புரிஞ்சா? இப்போ இதில் போயிட்டு இதை ரன் பண்ணுங்க. இப்போ இதில் போயிட்டு ரன் பண்ணி பாருங்க. இப்போ இதில் போயிட்டு 3 இல்லையா? இதில் போய் என்ன பண்றேன்னா, அரேல ஆட் பண்ணிட்டு அரேவை பிரிண்ட் பண்ணாதான் தெரியும். இல்லை இல்லை, நம்ம அரேவே தேவையில்லை, டேரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஓகே, ஃபைன், பார்க்கலாம். இப்போ ஆப்பிள்னு போட்டு ஆடுன்னு கொடுத்தோன்னே எலமெண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஆரஞ்சு கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோடனே ஆரஞ்சு எலமெண்ட் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிரேப் எத்தனை எலமெண்ட் கொடுத்தாலும் அந்த எலமெண்ட் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகே, புரியுதா இது? அதாவது இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ண ஒரு எலிமெண்ட்டே நம்ம டைனமிக்கா கிரியேட் பண்ணி அதை புஷ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அது ஆட் ஆயிடுச்சு. கிளியர்? ஓகே. இப்போ இதை பாருங்க. அடுத்த லெவல் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்னா, டைனமிக்கா ஒரு எலிமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இதுல அறையில போடல, நான் அறையில நானே போடல. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது அறையில போட வேண்டிய அவசியம் எப்போ வரும்ன்றது பார்க்கணும். அதாவது இப்போ இதை பிடிச்சவொடனே கிரியேட் ஆகி ஆட் ஆயிடுச்சு. கவனிங்க, இப்போ இதை கிளிக் பண்ணா எனக்கு டெலீட் ஆயிடும். இதை கிளிக் பண்ணா அந்த எலமெண்ட் எனக்கு டெலீட் ஆயிடும். ஓகே, யாரை கிளிக் பண்ணா அந்த எலமெண்ட் டெலீட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும் நான்? அப்ப இன்னொரு லெவல். ஓகேங்களா? அந்த லெவல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கிளிக், அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணும் போது, இப்ப பாருங்க, இந்த பட்டனுக்கு கிளிக் எழுதுறீங்க, ஓகே, இந்த டிவ் பட்டனுக்கு கிளிக் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஆப்ஜெக்ட்டுக்கு கிளிக் பண்ணா அது டெலிட் ஆகணும்னு சொல்றேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆன் கிளிக் மாதிரி ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி அதில் அசைன் பண்ணணும். சரியா? அது இப்போ நான் 2 கிளாஸ் போட்டோம், அதுக்கப்புறம் எடுக்கிறேன். இப்போதைக்கு எப்படி இருக்கும், டெலிட் பண்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அரேயோட டேட்டா அரே வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ற வேண்டிய அவசியம் இருக்கும். இப்போதைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கும். சரியா? ஓகே, வேற கான்செப்ட் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, அடுத்தது அரேல புஷ் மாதிரி வேற என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாத்துருங்க. எல்லாத்தையும் இங்க ஒரு அடி போட்டு வச்சுக்கிறேன். நான் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுல சில எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். பார்த்துடுங்க, அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, console.log கொடுத்து மை அரேவை பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மை அரேவை பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா, மை அரே டாட் பாப், அதுக்கப்புறம் console.log கொடுத்து மை அரேவை போடுறேன். என்ன வருதுன்னு பாருங்க. பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அரேல இந்த 6 எலிமெண்ட் இருக்கு. பாப் பண்ண பிறகு யார் போயிட்டா பாருங்க, கடைசி எலிமெண்ட் போயிடுச்சு. அதுதான் பாப் ஃபங்க்ஷனோட வேலை. சரியா? அதே பாருங்க, மை அரே டாட் ஷிஃப்ட் console.log கொடுத்து மை அரேவை கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. படம் கிளிக் பண்ணனா, இப்போ இந்த இடத்துல பாப் கொடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா கடைசி எலிமெண்ட் போயிடுச்சு. ஷிஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போயிடுச்சு. சரியா? ஷிஃப்ட் பாப் இருக்கு. ஓகேவா? மை அரே டாட் அன்ஷிஃப்ட். ஓகேவா? திருப்பி console.log கொடுத்து ஏஆரை பிரிண்ட் பண்றேன். சரியா? இப்போ கிளிக் பண்ண ஆகுதுன்னு பாருங்க. அன்ஷிஃப்ட் மட்டும் நம்ம பாஸ் பண்ண டேட்டாவை நினைக்கிறேன்.
என்ன இருக்கு பாருங்க. அதாவது ஒரு எலமெண்ட்டை பாப் புஷ் கொடுத்தனா கடைசி ஆட் ஆகும், அன்ஷிஃப்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட்ல ஆட் ஆகும். சரியா? 34 எடுத்து ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். சரியா? நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஆட் ஆகும். ஓகேங்களா? அதே புஷ் கொடுத்தா எங்க ஆகுதுன்னு பார்க்கலாம். myArray டாட் புஷ் கொடுத்து 100 கொடுக்குறேன். கன்சோல் டாட் லாக் கொடுத்து இதையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் போட்டுடுறேன். இது அரேன்னு போட்டுடுறேன். இண்டெக்ஸா ஆஃப்டர் பாப், இங்க ஆஃப்டர் ஷிஃப்ட், இங்க ஆஃப்டர் அன்ஷிஃப்ட், இங்க புஷ். இப்போ தெரிஞ்சிடும். புஷ் கடைசி ஆட் ஆயிருக்கு, அன்ஷிஃப்ட் ஃப்ரண்ட்ல ஆட் ஆயிருக்கு, ஷிஃப்ட் ஃப்ரண்ட் எலமெண்ட் போயிடும், பாப் கடைசி எலமெண்ட் போயிடும், அரே ஒரிஜினல் ஆகுது. சரியா? புஷ், பாப், ஷிஃப்ட், இது மாதிரி வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கு. இண்டெக்ஸ் ஆஃப் லெஃப்ட் ரைட்ல சர்ச் பண்ணோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ரைட்ல இருந்து ரைட் லெஃப்ட் சர்ச் பண்ணோம். சரிங்களா? இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்து ஒரு எலமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது பொசிஷன் கொடுக்கும். சரியா? ஸோ இந்த 2 வந்துருச்சு. 2ன்றது 23 வந்து 2 இருக்கு. 0, 1, 2. கரெக்டா? இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. சரியா? அரே நேம் டாட் போட்டாலே இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துடும். சரியா? ஃபிளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கலாம். வேண்டாம். ரெடியூஸ், ஸ்லைஸ் ஒரு ஃபங்க்ஷன் அது தேவைப்படும், பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ணுறோம் பாருங்க. வேர் எக்ஸ் ஈக்குவல் டு myArray டாட் ஸ்லைஸ். ஓகே, ஸ்லைஸ் கொடுத்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். 2,4 கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக் ஆஃப் எக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன். கன்சோல் டாட் லாக் ஆஃப் myArrayயும் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? என்ன வருதுன்னு பாருங்க. இதுதான் நம்மளோட அரே. புஷ் பண்ண பிறகு அதில் 2லேருந்து என்ன கொடுத்தேன், 2லேருந்து 4, 2,4 கொடுத்துருக்கேன். 200 யாரு, 23. 4 யாரு, 56. அப்போ இது வரைக்கும் தான் வரும். 56 முன்னாடி நின்றோம், அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி நின்றோம். ஓகே, அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்கேன், அரே அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா. அதாவது எதுக்காக இதை கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் தெரியுங்க. ஸ்லைஸ் பண்ணால் வர அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்குமே தவிர myArray அப்படியே தான் இருக்குன்றதுக்காக. உங்கள் அரேல 10 எலமெண்ட் இருக்கு, ஸ்லைஸ் பண்ணி 3 எலமெண்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் அரே அப்படியே தான் இருக்கும். அந்த 3 எலமெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. சரியா? 3 எலமெண்ட் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இது மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்லைசிங். சரியா? அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட். ஹவு டு யூஸ் ஆப்ஜெக்ட். அரேக்கு பதிலாக ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். அரே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல்ல அரே ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துறேன், அப்புறம் ஆப்ஜெக்ட் போவோம். myArray டாட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்சோல் டாட் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அரேவை கிரியேட் பண்ண, அரேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்னொரு கவனிங்க. இந்த மாதிரி போட முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? myArray டாட் ஸ்டார்ட் கன்சோல் டாட் லாக் போட்டு myArrayவை பிரிண்ட் பண்ணுறேன்.
கவனிச்சீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த அரே எப்படி இருக்கு பாருங்க. என்ன விஷயம், இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் பார்த்துக்கிடுங்க. மாத்திருக்கேன். இங்க டேட்டா இதுதான் இருந்திருக்கு, ஒரிஜினல் டேட்டா பார்த்துக்கிடுங்க. 54, 67, 23, 324, 560 ஆன்சர் வரும்போது என்ன வந்துருக்கு பாருங்க. 323 4 மை ஃப்ரெண்ட்ஸ் 5 ஒன்றுனா அது வந்து ஸ்ட்ரிங்கா நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நியூமரிக்கல் ஸ்டார்ட் நடக்காது ஜாவாஸ்கிரிப்ட்ல. சரியா? ஜாவாஸ்கிரிப்ட்ல நியூமரிக்கல் ஸ்டார்ட் நடக்காது, ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 2 3 இதுதான் வரும். சரியா? அப்படிதான் வரும். இதுல நீங்க வந்து இப்ப வந்து பாருங்க, இங்க ஆப்பிள் ஒன்று கொடுக்குறேன், இன்னொன்னு கவனிச்சுங்க, கோவான்னு ஒன்று கொடுக்குறேன். இதையும் கூட ஸ்டார்ட் ஆகும். என்ன வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்பர்லாம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கோவா வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்துருக்கு. ஏன்னா 2ஓட ஆக்டிவ் சின்னது, 5ஓட ஆக்டிவ் 3ஓட ஆக்டிவ் சின்னது, ஜியோட ஆக்டிவோட 6ஓட ஆக்டிவ் சின்னது, ஸ்மாலியோட ஆக்டிவோட கேபிட்டல் ஜி ஆக்டிவ் சின்னது. அதனால அது மாதிரி தான் வரும். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நியூமரிக்கலாக ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. சரியா? இங்கே பாருங்க, ஆப்பிள், கிரேப்ஸ், கோவா, வானஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு டெக்ஸ்டாக இருந்தா. ஓகே, பட் எனக்கு வந்து நியூமரிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு வேற லாஜிக் இருக்கு. அதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்து ஸ்டார்ட் மீன் எழுதுறேன். ஸ்டார்ட் மீன் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இந்த ஸ்டார்ட் மீன் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன்னு கவனிங்க. இதே டேட்டா தான் வச்சுக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக நியூமரிக்கா வச்சுருக்கேன். எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு கவனிங்க. இங்க போயிட்டு myArray டாட் ஸ்டார்ட், ஸ்டார்ட்குள்ள கவனிச்சிங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்பேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபங்க்ஷன் யூஸ் டு டிட்டர்மின் தி ஆர்டர்ஸ் ஆஃப் எலிமெண்ட். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிட்டர்ன் a நெகட்டிவ் வேல்யூ if the first argument is less than second argument. இது எப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நியூமரிக்கல் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 எலிமெண்ட்டை அதுவே புஷ் பண்ணிக்கும். ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்கன்னா அதுவே 2 எலிமெண்டா புஷ் பண்ணிக்கும். புஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்டோட சின்னதா இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும்னா -1 வரும். -1 வந்தா அப்படியே இருந்துரும். ஓகே, அப்படியே இருக்காது. அதாவது சின்ன எலிமெண்ட் ஃப்ரண்ட்ல வந்துடும், பெரிய எலிமெண்ட் பேக்ல வந்துடும். +1 வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கும். 0 வந்தா மட்டும் அப்படியே நின்றோம். இப்போ இங்க 11 2 இருக்கா, 2 வந்தா பாசிட்டிவ் வரும். 11 - 2 பாசிட்டிவ்ன்றதுனால 2 ஃப்ரண்ட்ல வந்துடும், 11 இந்த பக்கம் வந்துடும். அடுத்த முறை இங்க இருக்கிற 11 22 பாஸ் ஆகும். 11 22 -1 வர்றதுனால 11 20 அப்படியே நின்றோம். அடுத்தது இது மாதிரி தான் பாஸ் ஆகும். கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஜீன் படிச்சீங்கன்னா தெரியும். சரியா? ஒவ்வொரு முறையும் இந்த 2 எலிமெண்ட் முதல்ல பாஸ் ஆகும், அடுத்தது இங்க இருக்கிற 2 எலிமெண்ட், அடுத்தது இங்க இருக்கிற 2 எலிமெண்ட். இது ஸ்வாப் ஆன பிறகு அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு பாருங்க. அவங்க அங்க சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்க, ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிருக்காங்க. நான் தனியாக ஃபங்க்ஷன் எழுதிட்டு அப்புறம் ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், ஃபங்க்ஷன் கம்பேரி வச்சுக்கிறேன். அது 2 ஆர்குமெண்ட் வரும், எது வேணா வச்சுங்க, எக்ஸ் இது கூட வச்சுங்க. அதுல ரிட்டர்ன் பண்ணும்போது a - b ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணும்போது a - b ரிட்டர்ன் பண்றேன். a - b ரிட்டர்ன் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, எது நெகட்டிவா இருந்தா இப்படி வரும், பாசிட்டிவா இருந்தா அப்படி வரும். சரியா? நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க போயிட்டு கம்பேர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு console.log கொடுத்து myArray பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ ரன் பண்ணீங்கன்னா இதை கிளிக் பண்ணா இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா அசெண்டிங் ஆர்டர்ல வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட் அசெண்டிங் ஆர்டர் வரணும்னா நம்ம
ஓகே. ஸோ இப்போ நியூமெரிக்கல் சார்ட் வந்திருக்கு. நியூமெரிக்கல் சார்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 23, 54, 67, 67, 324, 516 எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலாக அந்த டேட்டாவோட ஆர்டரையும் நான் மேலே பிரிண்ட் பண்ணுறேன், இதையும் பிரிண்ட் பண்ணுறேன். முதல்ல பிரிண்ட் பண்ணிட்டா தான் வந்திருக்கும். மேலே இந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கா? நாட் நியூ டெஸ்ட் தான் இருக்கு. ஓகே ஓகே. இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே அரேவை பிரிண்ட் பண்ணிடுறேன். console.log கொடுத்து மை அரேவை பிரிண்ட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ ரன் பண்ணி பாருங்க. இதை கிளிக் பண்ணனா இது வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு, இது வந்து சார்ட்டட் ஆர்டர். சரியா? சார்ட்டட் ஆர்டரு. இந்த சார்ட்டட் ஆர்டரில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்கு, அப்படியே லைன்ல வெயிட் பண்ணுங்க. இதை கனெக்ட் பண்ணுமா அந்த சார்ஜர், மொபைல் சார்ஜர். ஓகே. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நார்மல் டேட்டா வந்து அது எப்பவுமே சார்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங் பேஸ்ட் சார்ட் தான் நடக்கும். அப்போ ஆக்டிவ் வேல்யூ வச்சு தான் நடக்கும். வேற இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக, அதாவது நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை வந்துட்டு கம்பேர் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கம்பேர் ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டையும் இன்னொரு எலமெண்ட்டை எப்பவுமே அதுவே வந்து இந்த ஸ்டார்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா 2 டேட்டாவையும் பாஸ் பண்ணும். இந்த 2 டேட்டாவும் பாஸ் பண்ணும்போது அதில் எதெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கும், பாசிட்டிவ் வந்தால் மாற்றிக்கும். அதாவது 1, 0, -1 அப்படிதான் வரும். A - B என்ன வரும், AB 5 5 அனுப்பிச்சிங்கன்னா 5 அப்படியே நின்றோம். ஓகேங்களா? இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பொசிஷனு அதை ஷஃபிள் பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து நியூமெரிக்கல் சார்ட். சரியா? இப்படிதான் பாஸ் பண்ண முடியும். அதாவது என்ன நடக்குது பாருங்க, இந்த சார்ட்ல ஒரு ஃபங்க்ஷனா பாஸ் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்குறோம். எய்தர் யூ கேன் பாஸ் ஏ ஃபங்க்ஷன், இங்கே எழுதிட்டு தனியாக எழுதிட்டு அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விதம் என்னன்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படின்னா சிங்கிள் லைன் எக்ஸ்பிரஷனாக எழுதிக்கலாம். இப்போ இது சிங்கிள் லைன்றதுனால எப்படி எழுதுறாங்கன்னா, இப்படி எழுதாம நான் இதை அப்படியே விட்டுறேன், இன்னொரு இதை போடுறேன். இந்த ஃபங்க்ஷன் தனியாக எழுத மாட்டோம், இந்த ஃபங்க்ஷன் இங்கேயே எழுதிடுவேன். சிங்கிள் லைன் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். எப்படின்னா கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் எழுதிங்க இல்லையா இஃப்ல, அந்த மாதிரி கண்டிஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், இஃப் கண்டிஷன் ஒரே லைன் எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி ஃபங்க்ஷனே நம்ம என்ன பண்ணோம்னா சிங்கிள் லைன் எழுத முடியும், பிளாக்லாம் எழுத முடியும். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னா சிங்கிள் லைன்ல தான் எழுதணும் அவசியம் கிடையாது. ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எப்படி சொல்றதுன்னா நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பார்ட்ல மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து. சரியா? இங்க என்ன பண்ண போறோம், ஷார்ட்ல 2 வேல்யூ பாஸ் பண்ண போறோம். x, y பாஸ் பண்ணுவேன். ஆரோ ஃபங்க்ஷன் போட்டு x - y கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் வந்தா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டோம். சரியா? 0 வந்தா அப்படின்னு நின்றோம். இப்போ பாருங்க, இப்போ அதே டேட்டா தான் வரப்போகுது. வந்துச்சா? இதான் நியூமெரிக்கல் சார்ட். ஓகே. இந்த ஆன்சர்ல வந்து 0, -1, 0 வரும், அதுக்கேற்ற மாதிரி வரும். சரி, இன்னொரு ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறோம். இதுல ஒரு அரே, பெரிய அரே இருக்கு. அந்த அரேல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஷஃபிள் பண்ண போறீங்க. ஒரு அரே, பெரிய அரே இருக்கு, அந்த அரேல நம்ம ஷஃபிள் பண்ண போறோம். ஷஃபிள் பண்றது எப்படி பண்ணலாம், ஷஃபிள் பண்றதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு அரே வச்சிருக்கீங்க, அதுல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ரீஆர்டர் பண்ணணும். எப்படி ரீஆர்டர் பண்றதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷஃபிள் பண்றதுக்காக பண்றேன். நான் இன்னொரு பட்டன் போட்டு ஷஃபிள்னே போட்டு காமிச்சிருக்கேன். எப்படி ஷஃபிளிங் நடக்குதுன்னு பாருங்க. ஷஃபிள்னு போட்டேன். இங்க போயிட்டு என்ன பண்றேன்னா ஷஃபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் ஷஃபிள் ஃபங்க்ஷன்ல போயிட்டு எப்படி ஷஃபிள் பண்றேன்னு பாருங்க. அதாவது நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல -1 1 0 3 தான் வரும் அந்த x - 5ல. -1 தான் ஸ்வாப் பண்ணிக்குது. அதாவது 5 7 கொடுத்தா அப்படியே நின்றோம். ஓகே, 7 5 இருந்தா 5 7 மாறிடும், ஸ்வாப் ஆயிடும் இல்லையா? நெகட்டிவ் வந்தா ஸ்வாப் ஆயிடும். அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஷஃபிளிங்னா என்ன அர்த்தம்? ரேண்டமா ஷஃபிள் பண்ணணும். அப்ப ரேண்டம் நம்பர் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த ரேண்டம் வேல்யூ எப்பவுமே நார்மலா ரேண்டம் நம்பர் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ரேண்டம் நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கும்? லைஸ் பிட்வீன் 0 and 1 இல்லையா? அந்த ரேண்டம் நம்பருக்குள்ள எப்பவுமே 0 1 தான் வரும், 0வும் 1 தான் வரும். பட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த வர வேல்யூ அந்த 0வும் 1 கொடுக்குற வேல்யூவை சில நேரத்தில் நெகட்டிவா மாற்றணும், சில நேரத்தில் பாசிட்டிவா மாற்றணும்னா என்ன பண்ணலாம்னா ரேண்டமா மாற்ற போறேன். இப்போ இங்க இருக்கிற வேல்யூஸ் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாத்துங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரேண்டம் கொடுக்க முடியும். அதாவது ஷஃபிளிங்னா என்னன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். 54 எந்த இடத்துல வேணா வரலாம், 23 எந்த இடத்துல வேணா நெக்ஸ்ட் டைம் வரலாம், ரீஆர்டர் பண்ணணும். ஓகே, அதான் நம்மளோட வேலை. இப்போ பாருங்க, நான் ஒரு வேலை சின்ன நம்பரா போட்டு காமிச்சிடும் போல x = சின்ன நம்பரா போடுறேன். எல்லாம் இப்படிதான் இருக்கு, நல்லா பாத்துங்க. இந்த ஆர்டர் ஷஃபிள் பண்ணோம்னா இதுல நெகட்டிவ் வந்தா ஷஃபிள் பண்ணுவேன், பாசிட்டிவ் வந்தா போய் விட்டுருவேன்னா அப்படின்னா எல்லா நம்பரும் என்ன ரேஞ்சில் இருக்கு? 2 to 5 குள்ள தான் இருக்கு. ஓகேவா? 2 to 5 குள்ள தான் இருக்கு. இதை நான் எப்படி வேணா ஷஃபிள் பண்ணலாம். எப்படி ஷஃபிள் பண்றேன்னு பாருங்க. இதே மாதிரி தான் x.start ரேண்டம் நம்பர் கண்டுபிடிங்க. ரேண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா மேத்னு ஒரு லைப்ரரி இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட்ல மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா மேத் லைப்ரரியில எடுத்துக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேத் லைப்ரரி. ஸோ மேத் லைப்ரரியில வந்துட்டு ரேண்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரேண்டம் ஃபங்க்ஷன்ல போய் என்ன பண்ணலாம்னா அது எப்பயுமே வேல்யூ என்ன கொடுக்கும்? 0 and 1 தான் கொடுக்கும் ரேண்டம் ஃபங்க்ஷனு. இந்த வேல்யூல போய் என்ன பண்றேன் நான், நல்லா கவனிச்சிங்க. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது எப்பவுமே என்ன ரேஞ்சில் வரும்? 0.00 சம்திங்ல இருந்து 0.99 வரைக்கும் வரும். அப்ப இந்த 2ல இதுல யாரை மைனஸ் பண்ணா பாசிட்டிவ் வரும், யாரை மைனஸ் பண்ணா நெகட்டிவ் வரும்னு பார்த்து நெகட்டிவ் வந்தா அதுவே ஷஃபிள் பண்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்றேன்னு பாருங்க. சும்மா நான் ஜஸ்ட் டம்மியா என்ன பண்றேன்னா இதான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நம்பர் வரும், இது x, y ஏரோ ஃபங்க்ஷன் போட்டு இதில் என்ன பண்ண போறோம்னா மைனஸ் ஆஃப் ஏதோ ஒரு நம்பரை பாஸ் பண்ணிக்கலாம், ரேண்டமா பாஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா ஒரு 1 போட்டோம்னா எப்பவுமே நெகட்டிவ் ஆயிடும், பாசிட்டிவ் ஆயிடும். அதனால பாதி போடலாம். ரேண்டம் நம்பர் எப்பவுமே எந்த ரேஞ்சில் வரும்? 0.1ல இருந்து இப்படி கணக்கு வச்சுங்க, 0.1ல இருந்து 0.9 வரைக்கும் உள்ள வரும் இல்லையா? அப்ப எப்போ வேணா எது வேணா வரலாம் இந்த ரேஞ்சில். சில நேரத்துல நெகட்டிவா வரணும், சில நேரத்துல பாசிட்டிவா வரணும்னா இப்ப வந்து பாருங்க, இதுல 0.5 மைனஸ் ரேண்டம் நம்பர் கொடுக்குறேன். ரேண்டமா இப்போ 0.4 வச்சுருக்கீங்களா, அப்ப பாசிட்டிவா வரும். இதே வந்து 0.89 வச்சுனா நெகட்டிவா வரும். அதுதான் நம்ம லாஜிக். அதுதான் பண்றேன் நான். இங்க போயிட்டு 0.5 மைனஸ் ரேண்டம் கொடுக்குறேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். console.log கொடுத்து எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஷஃபிளை கிளிக் பண்ணா பாருங்க, ஷஃபிள் கிளிக் பண்ணாமலாம் வேல்யூ மாறுதா? ஒவ்வொரு முறையும் வேற வேற மாதிரி ஷஃபிள் ஆகுது. எப்படி ஷஃபிள் ஆகுதுன்னா இந்த லாஜிக் தான் ப்ளே ஆகுது. இந்த லாஜிக்ல என்ன நடக்கும்னா ரேண்டம் நம்பர் எப்பவுமே 0 to 1 தான் வரும். ரேண்டம் நம்பர் எப்பவுமே 0 to 1 தான் வரும். அந்த 0 to 1 வர நம்பர் வந்து 0.9 வரும்போது இங்க 0.5 இருக்கும்போது -0.4 ஆயிடும். அதே 0.1 இருக்கும்போது 0.1 வந்துச்சுன்னா 0.5 minus 0.1 0.4 ஆயிடும். பாசிட்டிவ் வரும். பாசிட்டிவ் வந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவ் வந்தா டேட்டா ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ அது என்ன ஆகும், மாறி மாறி வரும் ஒரு முறை நமக்கு. சரியா? ஸோ இதுவும் ஷஃப்லிங் தான். இது கிளிக் பண்ணா ஆகும் உங்களுக்கு ஷஃபிள் ஆகி வந்துடும். ஓகே, சரி. ஒரு 5 minutes நீங்க யார் வேணாலும் கொஸ்டின் கேட்டுங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்கள மட்டும் அன்மியூட் பண்ணுறேன்.
இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு மட்டும் நான் முதல்ல முடிச்சிடுறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க சார். கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு சார். சார் எனக்கு ஒரே நார்மலா ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கும் லெட் ஃபங்க்ஷன் போட்டு எழுதுறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல ரெண்டும் ஒண்ணுதான்? எதுக்கு இதை கண்டுபிடிக்கணும்? ஆமா ஆமா சார். லெட் போட்டா பிளாக் லெவல்ல சார். ஓகேங்களா? இன்னொன்னு சார், இது வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம லெட் கொடுத்து வேரியபிள் நேம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வேரியபிள்ல போடுறோம். ஓகே. ஆக்சுவலி இது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். நம்ம பைத்தன்ல கூட ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். அதாவது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து வேரியபிள்ல போட்டு இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷன் கூட பாஸ் பண்ண முடியும். ஆனா இது அது மாதிரி பாஸ் பண்ண முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ல பாஸ் பண்றதுக்காண்டி தான் அத லெட் பண்ணி வேரியபிள் இன்க்ளூட். ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். ஓகே. இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க சார். இல்ல இது ஸ்டூடண்ட்க்கு எந்த இடத்துல தேவைப்படும் உங்களுக்கு? சார் நிறைய இடத்துல தேவைப்படும் சார். நம்ம பைத்தன்லயே மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா? மேப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. மேப்லயே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோமா? ஆமா ஆமா. எஸ் சார் எஸ் சார். அங்க ஃபங்க்ஷனை தான் பாஸ் பண்றோம். கரெக்ட்டா? ஓகே. இது வந்து சி ஷார்ப்ல டெலிகேஷன் சொல்லுவாங்க சார். இங்க நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் அவ்வளவுதான். கனடா பார்த்தா ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஓகே சார். சார் அப்ப இன்னொரு டவுட் சார். இப்போ சரி இப்போ இந்த ஷஃபிள் இதெல்லாம் பண்றோம் இல்லையா? இப்போ இந்த அதே கான்செப்ட் ரியலா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா எங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது சிம்பிளா? கண்டிப்பா சார் சொல்றேன் சார். இப்ப இந்த ஷஃபிள் எடுத்துங்க சார். ஒரு டேட்டா செட் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுங்களேன். நம்ம எக்ஸாம்ஸ் வச்சுங்களேன். நம்மளோட ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஆன்லைன் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம டேட்டாவை ஷஃபிள் பண்ணி கொடுக்கலாமா? ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஒரு அரேல பாப்புலேட் பண்ணிட்டு அந்த அரேவை ஷஃபிள் பண்ணி கூட கொடுக்கலாம் இல்லையா? ஓகே. கேமிங்ல எல்லாம் நிறைய நடக்கும் சார். இப்போ கார்டு கேம் எடுத்துங்களேன். செட்ல இருந்து எடுத்துச்சு ஷஃபிள் பண்ணா என்ன ஆகும்? எல்லாம் ரீஅரேஞ்ச் ஆயிடும். அதை வச்சு நம்ம ப்ளே பண்றோம். ஓகேங்களா? ஓஹோ. ஓகே. எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு செட்டை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷஃபிள் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இந்த ரீஅரேஞ்ச் பண்றதுக்கு இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணும்போது இல்ல வேற ஷஃபிள் பண்றதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? இல்ல ரேண்டம்ல ஷஃபிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதாவது இங்க இல்ல பைத்தன்ல ரேண்டம்ல ஷஃபிள் இருக்கு. வேற ஜாவா ஸ்கிரிப்ட்ல மேனுவலா நீங்க தான் எழுதணும். இண்டெக்ஸை மாத்தி மாத்தி விடணும். ஓகேங்களா? மேனுவலா எழுதுறதுக்கு மேல இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா இந்த இடத்துல வர வேல்யூ வந்து 0.1 இருந்து 0.9 வரைக்கும் வரும். 0.9 வந்து நெகட்டிவ் ஆயிருது. அப்ப ஷஃபிள் ஆகும். 0.1 வந்து அப்படியே விட்டுரும். ஓகேங்களா? எப்ப 0.1 வரும் எப்ப 0.3 வரும் தெரியாது. அப்ப ரேண்டமா என்ன ஆகும்? டேட்டா ஷஃபிள் ஆகும். சூப்பர் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே சார். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஷஃபிள் திருப்பி கேட்டிருக்காங்க. திருப்பி ஒரு இடத்துல சொல்லிடுறேன். இந்த ஷஃபிள் ஃபங்க்ஷன் என்ன நடக்குது அப்படின்னா இங்க முதல்ல இதை புரிஞ்சிச்சுன்னா இது புரிஞ்ச மாதிரி தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நெகட்டிவா வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் 7,2 பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? நெகட்டிவா வந்தா விட்டுருது. பாசிட்டிவா வந்தா என்ன ஆகுதுன்னா அப்படியே என்ன ஆகுது? 2 இந்த பக்கம் போயிருது, 7 இந்த பக்கம் வந்துருது. அதாவது இங்க 7,2 இருந்துச்சுன்னா 7 2னா என்ன ஆகுது? 7 - 2 5. 5னா என்ன ஆயிடும்? 2 ஃப்ரண்ட்ல போயிடும், 7 பேக் வந்துடும். அதே மாதிரிதான் இந்த 2,4 இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அதை டிபெண்ட் பண்ணல இந்த இடத்துல நான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ரேண்டமா ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறேன். ரேண்டம் நம்பர் வந்து சப்போஸ் 0.7 வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப 0.5 - 0.7 வந்து -0.2. -0.2 அந்த 2,4 அப்படியே நின்றும். நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனுக்கு 4,5 வரும். 4,5 வரும்போது ஒருவேளை இங்க வந்து இந்த இடத்துல என்ன வந்துச்சுன்னா உங்களுக்கு 0.1 வருதுன்னு வச்சுங்க ரேண்டம்ல. அப்ப 0.5 - 0.1 0.4. 0.4 என்ன ஆகும்னா 5 அந்த பக்கம் போயிடும், 4 இந்த பக்கம் வந்துடும். அடுத்த முறை 5 இங்க இருந்து 4 2 தான் இங்க வந்து வரும். அந்த மாதிரி சப்ளை வரும். சரியா? ஒவ்வொரு எலமெண்டா வரும். இப்ப நீங்க ஒரு எலமெண்டா இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் திருப்பி இதுல பாருங்க. அதாவது என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 4 அசியூம் தட் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சின்ன வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன வேல்யூ வந்தா 4 2 மாறிடும். இந்த மாதிரி மாறிடும். சின்ன வேல்யூ வந்தா ரேண்டம்ல சின்ன வேல்யூ வந்தா பாயிண்ட் விட சின்னதா வந்தா அடுத்த முறை இந்த இடத்துல திருப்பி சின்னது வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பாஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல முதல்ல 2 4 4 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 5 பாஸ் ஆகும். அடுத்த முறை இங்க ஷஃபிள் ஆனதுதான் இங்க 2 இருக்கிறது தான் பாஸ் ஆகும். அடுத்த முறை இது 2 பாஸ் ஆகும். இது மாதிரிதான் போகும். சரியா?
வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படின்னா, முன்னாடி இருந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, இப்ப இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் வேற. மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே புதுசா நிறைய மாத்திருக்காங்க. சரிங்களா? இது மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு, பட் நம்ம சிலபஸ்ல இப்பதான் கொண்டு வரோம். சரிங்களா? அதனால ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸை எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு எங்கேயாவது ஸ்டூடெண்ட் ஒரு இன்டர்வியூ போனோம்னா கூட எல்லாமே நியூ ஃபீச்சர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பாங்க, தவிர ஓல்டு ஃபீச்சர்ல இருக்கிறதும் கேட்க போறது இல்லை. சரியா? அதனாலதான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துருக்கேன். சரியா? பார்த்துடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது என்னன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லிடுறேன். இங்க யுவர் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன் அசைன் வேரியபிள். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேரியபிளை போட்டீங்க, இந்த ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிக்க முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இருக்கு, நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அரேல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க புக் வரும்போது. சரியா? ஓகே, அடுத்தது ஆப்ஜெக்ட் பார்க்க போறோம். சரியா? ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். அதாவது அரேல ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் போடுறீங்க. எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே டைப்பா இருக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இது ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். வேர் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு, இதை புரிஞ்சுங்க, இதை கவனிங்க. கான்ஸ்டன்ட் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு, ஏஆர்ஆர் வேணா வேற பேர் வச்சுக்கேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன், 5,4,7 கொடுத்துட்டேன். ஓகே, திருப்பியும் வேர் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு 2,3,4,5 கொடுத்துட்டேன். இப்ப கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏஆர்ஆர் கொடுக்குறேன். கவனிங்க என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கிறேன். 2,3,4,5 வந்திருக்கா? ஏன்னா கடைசி அசைன்மெண்ட் தான் இருக்க போகுது. ஓகே, இதே கவனிங்க, கான்ஸ்டன்ட்ல எக்ஸ் கொடுத்துருக்கேன்ல, இப்ப திருப்பி கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4,5,6 அதான் இருக்க மாதிரி 10,20,13 கொடுக்குறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. நேரம் இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆல்ரெடி டிக்ளேர்னு வருதா? லெட் வந்து, அதாவது கான்ஸ்டன்ட்னு ஒரு முறை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இருக்கிற கான்ஸ்டன்ட்டை மாற்ற முடியாது. எக்ஸ் இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன் கான்ஸ்டன்ட்டா, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ல இருக்கிறத மொத்தம் மாற்ற முடியாது. ஆனா இதெல்லாம் பாசிபிள். எது பாசிபிள் இல்ல? மொத்தமா இது மாதிரி அசைன் பண்றதுதான் பாசிபிள் இல்ல. ஆனால் எக்ஸ் டாட் புஷ் கொடுத்து 20 கொடுத்தாலும் பாசிபிள். ஓகே, எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்து 100 கொடுத்தாலும் பாசிபிள். இப்ப பாருங்க, கன்சோல் டாட் லாக் கொடுத்து எக்ஸ் பிரிண்ட் பண்றேன். மாறி இருக்கா? 20 ஆட் ஆயிருக்கு, 100 மாறி இருக்கு, 3க்கு பதிலா 100 மாறி இருக்கு. ஓகே, அதாவது கான்ஸ்டன்ட் சொன்னா மொத்தமா தான் மாற்ற முடியாது, தவிர பர்டிகுலர் எலமெண்ட்டையும் மாற்றலாம், புதுசாக ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். ஆனா மொத்தமா அசைன் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் வித்தியாசம். சரியா? ஒன்ஸ் யூ ஹவ் டிஃபைன்ட் எ கான்ஸ்டன்ட்டா டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா திருப்பி அசைன் பண்ண முடியாது, தவிர மற்றபடி எல்லாமே பண்ண முடியும். ஓகே, சரி. இப்ப ஆப்ஜெக்ட் பண்ணலாம். ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்னன்றது ஃபங்க்ஷன் எஸ்டிஎம் கொடுத்துட்டேன். இதுல போயிட்டு ஆப்ஜெக்ட் போய் கிரியேட் பண்ணணும் பாருங்க. வேர் மை ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு, ஓகே, கர்லி பிரேசஸ் கொடுங்க. அதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட், இங்க கர்லி பிரேசஸ். பைத்தன்ல லிஸ்ட் டிக்ஷனரின்னு சொல்ற மாதிரி இங்க என்ன பண்றோம், அரே ஆப்ஜெக்ட். பட் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் பைத்தன் டிக்ஷனரிஸ் மாதிரி கிடையாது, அதை விட இன்னும் பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணும். எப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஆப்ஜெக்ட்ல எப்படி கொடுப்போம்னா, அரேல நீங்க எலமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, அதுவாகவே இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். இங்க இண்டெக்ஸ் நீங்க தான் கொடுப்பீங்க,
வேல்யூ நீங்க தான் கொடுப்பீங்க. அதாவது கீ வேல்யூ பேர்டா கொடுப்பீங்க. ஆட்ரிபியூட் வேல்யூ, ஆட்ரிபியூட் வேல்யூ, கீ வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ எதை வேணா சொல்லலாம். சரியா? ஓகே. இப்போ இதில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டா கொடுத்துறேன், கீ கொடுத்துட்றேன். கீ வந்து ஆப்பிள்னு கொடுத்துறேன், கோலன் 250 அப்படின்னு கொடுக்குறேன். ஆமா, ஆரஞ்ச் கோலன் 80, சமா கிரேப்ஸ் கோலன் 90, சமா கோவா கோலன் 70 இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா அங்க வந்து வேல்யூ மட்டும் கொடுக்குறீங்க, இங்க கீ வேல்யூவா கொடுக்குறதுனால ஈஸியா மேனிபுலேட் பண்றது வசதியா இருக்கும். சரியா? இப்ப இதை கன்சோல் டாட் கொடுத்து மொத்தமாவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஆர்எஸ் பர்டிகுலர் எலமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். மை ஆப்ஜெக்ட் டாட் கோவா அப்படின்னு கொடுத்தோன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. இப்படியும் எடுக்கலாம், மை ஆப்ஜெக்ட் டாட் மை ஆப்ஜெக்ட் டாட் கோவா இப்படியும் எடுக்கலாம். பாருங்க, இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். 8ஆ? ஸோ இப்போ ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணனா வருதா? ஸோ ஒரு எலமெண்ட்டை ஒரு ஆப்ஜெக்ட் அப்படியே மொத்தமா எடுத்து பிரிண்ட் பண்றோம். இதுல ஆப்பிள், ஆரஞ்ச், கிரேப், கோவா எல்லாம் ஆட்ரிபியூட்னு சொல்லலாம், கீஸ்ன்னு சொல்லலாம், இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? மற்றெல்லாம் வேல்யூஸ். இப்போ ஒரு எலமெண்ட்டோட டேட்டாவை எடுக்கிறோம்னா ஆப்ஜெக்ட் டாட் கீ கொடுக்கலாம், இல்ல ஆப்ஜெக்ட் ஆஃப் இண்டெக்ஸ். அது இண்டெக்ஸ் மாதிரி பாஸ் பண்றோம். ஏன்னா அரேல அப்படிதானே கொடுக்குறோம், எக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ் ஆஃப் 1 அந்த மாதிரி கொடுக்கலாம். எது இப்படியும் எடுக்கலாம், அப்படியே எடுக்கலாம். சரியா? ஓகே. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ஜெக்ட் ஒரு ப்ரீடிஃபைன்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, டாட் கீ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. இதை கொடுத்தேன்னா என் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஏதோ டிராகன் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, கீஸ் மட்டும் வெளியே வந்துருச்சா, ஒரு அரேவா வந்துருச்சா, கீஸ் மட்டும் ஒரு அரேவா வந்துருச்சு. என்ன கொடுத்துருக்கேன், ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப், நான் ஒரு டிக்ஷனரி ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணேன். ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க கீ மட்டும் வெளியே வந்துருச்சு. இதை நீ லூப் பண்ணி ஒன்னொன்னா கூட எலமெண்ட் போட்டுக்கலாம். ஃபார் ஈச் போட்டுக்கலாமா? ஃபார் ஈச் கொடுத்து ஃபார் ஈச்ல போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்ல ஃபார்ல போடுறதுனாலும் போட்டுக்கிறேங்க. நான் இப்ப ஃபார் ஈச்லயே போடுறேன்னா அப்ப என்ன பண்ணோம், அந்த கீஸ் எடுத்துட்டு தான் போடணும். அப்ப என்ன பண்ணுவேன்னா இதை கால் பண்ணிக்கங்க, டாட் கீஸ் ஆஃப் டாட் ஃபார் ஈச், அது உள்ள போயிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு போல நான் எப்படி எழுதிடுறேன், ஃபார் எக்ஸின் இதை போட்டு விடுவேன். இதுல போயிட்டு பிரிண்ட் பண்ற பாருங்க, கன்சோல் டாட் லாக் கொடுத்து மை ஓபிஜே ஆஃப் எக்ஸ். இப்போ எல்லா எலமெண்ட்டும் தனித்தனியாக பிரிண்ட் ஆகும். என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், ஏதாவது தப்பு இருக்குன்னு பார்க்கலாம். மை ஓபிஜே ஆஃப் எக்ஸ், ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் மை ஓபிஜே, அதுல எக்ஸ் இருக்கிறேன், எக்ஸ் இங்க பாஸ் பண்றேன். முதல்ல எக்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம், என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். இங்க கீஸ் பாத்தீங்கன்னா 0 1 2 3 தான் வருது. இப்படி எடுத்தா கீஸ் தான், கீஸ்ன்னு கொடுத்தா கூட அரே தான் வருது. அப்ப அதுல இருந்து எப்படி எடுக்கணும் தெரியுமா, இது 2 வேலையாயிடும், பெரிய வேலையாயிடும். எப்படி வேலையாயிடும்னா நான் செய்யறேன் பாருங்க, கீஸ் ஈக்குவல் டு இதை பாஸ் பண்ணிக்கிறேன், இங்க கீஸை கொடுத்துட்றேன். இங்க என்ன பண்ண போறேன்னா மை ஓபிஜே ஆஃப் கீஸ் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் டேட்டா ஒரு டிக்ஷனரி இருக்க எல்லா ஆட்ரிபியூட்ஸும் பிரிண்ட் பண்ண போறோம். இப்ப கொடுத்தேன்னா எல்லா வேலையும் வந்துருச்சு. ரெண்டுமே பிரிண்ட் பண்ணோம்னா ரெண்டுமே கூட பிரிண்ட் பண்ணிக்கங்க, கீஸ் ஆஃப் எக்ஸ் கமா மை ஓபிஜே ஆஃப் கீஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோன்னா வரும் கீ வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ ஆஃப் என்டையர். ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்தா போதும், அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க கீஸ் எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, அதை எடுத்து இதில் பாஸ் பண்ணி எடுத்து. சரியா? கிளியரா? ஓகே.
அடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ல என்ன அட்வான்டேஜ் சொன்னேன்னு கேட்டுருங்க. பைத்தான டிக்ஷனரி மாதிரி இல்லாம இதுல என்ன பார்க்கணும்னா இதுல மெத்தட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மெத்தட்ஸ்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஹூப்ஸ் கான்செப்ட் வரும்போது சொல்லித்தரேன். இன்னொரு 3 கிளாஸ் போன பிறகு ஹூப்ஸ் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ என்ன பண்றாங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். சும்மா ஒரு பட்டன் ஒன்று போடுறேன். அதில் ஒரு ப்ளஸ் பட்டன் போட்டேன், இன்னொரு பட்டன் போடுறேன், மைனஸ் பட்டன் போடுறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேன் ஒன்று கொடுத்துக்கிறேன். அந்த ஸ்பேனில் இனிஷியலாக 0 வச்சுக்கிறேன். அதாவது ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணால் இது போடணும், மைனஸ் பட்டன் கிளிக் பண்ணால் இது குறையணும். சிம்பிள், ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக்கில் என்ன பண்ணேன்னா ஐஎன்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இங்கே ஆன் கிளிக்கில் டிஇசி டிக்ரீஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ ஐஎன்சி ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 0 இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. என்ன பண்ணுற மட்டும் கவனிங்க. வேர் சும்மா ஒரு நம்பர் வச்சுக்கலாம், நம் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணலாம், நம் ப்ளஸ் ப்ளஸ். நம் ப்ளஸ் ப்ளஸ் என்ன ஆகும், 1 மாறிடும். 1 மாறணும்னா யாருக்கு செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பேனுக்கு செட் பண்ண போகிறேன். ஸ்பேனில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு ஐடிக்கு போய் என்ன பண்ணலாம்னா சம்திங் மை நம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் மை நம்பர் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு நம்ம கொடுத்துருங்க. சரியா? நம்ம கொடுத்துருங்க. இதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட்ல இது இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதே தான் இங்கே டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். டிக்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருவோம். ஓகே. மற்றபடி ரெண்டுமே அதே டாஸ்க் தான். இன்க்ரிமெண்ட்னாலும் அதே தான், டிக்ரிமெண்ட்னாலும் அதே தான். இப்போ போய் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் இது இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கிளிக் பண்ணால் இது டிக்ரீஸ் ஆகும். ஆனால் 0க்கு கீழே போனால் டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல செக் பண்ணுங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிங்க. இஃப் நம் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் மட்டும் மைனஸ் பண்ணலாம். அப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா வரும். இப்போ 0க்கு அப்புறம் குறையாது. ஓகே. ஆனால் இனிஷியலாக ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பிரச்சனை இருக்குன்னா மைனஸ் கொடுத்தா என்ன வருது, 0 தான் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் இது குறையாது. சரியா? இந்த மாதிரி இன்க்ரிமெண்டிங்க போட்டு ஜஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது காட்டுறதுக்காக தான் போட்டேன். சரியா? ஓகே. இப்போ இதுலேயே இன்னும் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். இந்த வேரியேஷன்ஸ் எப்படி பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வச்சுட்டு அது எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். பாருங்க. இப்போ ஓகே. என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். பாருங்க. நான் ஒரு கீ டெஸ்ட்னா அது ஒரு கீ டெஸ்ட். ஓகே. 10 இதில் என்ன பண்ணலாம்னா
சேம் திங் முன்னாடி போட்டோம் இல்லையா, இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், இதுக்கு ஐடி ஈக்குவல் டு ஐட்டம் வச்சுக்கோ, கீழே பட்டன் கொடுத்துட்டு ஆட் ஐட்டம் கொடுக்குறேன். இப்போ என்ன கவனிங்க, என்ன பண்ண போறோம் பாரு, ஃபங்க்ஷன் டெஸ்ட் இல்லை ஆட் ஐட்டம். இப்போ இதில் வந்து நான் கொடுக்க என்னோட எலமெண்ட்ஸ் ஆட் ஆகிடும். முன்னாடி நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, ஆப்பிள் ஒரு முறை கொடுத்தா ஆட் ஆச்சு, திருப்பி ஆப்பிள் கொடுத்தா ஆட் ஆகல இல்லையா. இப்போ அப்படி வரக்கூடாது, ஆப்பிள் கொடுத்தா ஒரு முறை ஆட் பண்ணால் ஆப்பிள்னு வரணும், 2 முறை கொடுத்தா ஆப்பிள் 2ன்னு வரணும், 3 முறை ஆப்பிள் ஆட் பண்ணால் ஆப்பிள் 3ன்னு வரணும், ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணால் ஆப்பிள் 1ன்னு வரணும். எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஓகே, ஸோ அதே தான் பட்டன் பண்ணிட்டேன். மேலே போயிட்டு ஒரு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு எத்தனை இருக்குன்றது வேணும்னா கீ வேல்யூ, கீ வந்து ஐட்டமாக வச்சுக்கிட்டு வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் எத்தனை முறை ஆட் பண்ணாலும் அதை வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா எலிமெண்ட்ஸ்னு வச்சுக்கிறேன், இல்லை ஆல் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி சரியா. ஓகே, அதாவது ஆப்ஜெக்ட், டிக்ஷனரி சொல்லக்கூடாது ஆப்ஜெக்ட். இதில் என்ன பண்ண போறேன்னா வர எலமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு கவனிங்க, ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் where x equal to document dot get element by id of items dot value. So all items of x equal to 1 ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கவனிங்க இதில் என்ன ஆகுதுன்ட்டு, இந்த ஆப்ஜெக்ட்ல கீயே இல்லை, இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கீ கிரியேட் ஆயிடும். இருக்கிற கீக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆயிடும். இல்லாத கீக்கு வேல்யூ கொடுத்தா ஓவர் ரைட் ஆகும், இல்லாத கீக்கு வேல்யூ கொடுத்தா புதுசாக கிரியேட் ஆயிடும், இருக்கிற கீக்கு வேல்யூ கொடுத்தா ஓவர் ரைட் ஆயிடும் சரிங்களா. அப்படிதான் இங்கே ஆட் ஆயிடும். ஓகே, இல்லாத கீக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னேன்னா கிரியேட் ஆகும்னு சொன்னேன், இருக்கிற கீ கொடுத்தா ஓவர் ரைட் ஆயிடும்னு சொன்னேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எதை கொடுத்தாலும் 1 தான் வரும். எப்போ கிளிக் பண்ணால் 1 வந்துடும். நம்ம அப்படி இல்லாமல் என்ன பண்ண போறோம்ன்றது பார்ப்போம். இப்போ எக்ஸ்ன்றதுல என்ன இருக்கு, அந்த எலமெண்ட் இருக்கு, எக்ஸ்ன்றதுல அந்த பர்டிகுலர் எலமெண்ட் இருக்கு. ஆல் ஐட்டம்ஸ் இனிஷியலா என்ன இருக்கு, எம்டி ஆப்ஜெக்டா இருக்கு, அதில் ஆட்ரிபியூட்ஸே இல்லை. இங்க என்ன பண்ண போறேன், நான் யூசர் கொடுத்த இந்த மட்டும் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு என்ன பண்ண போறேன், இதை எடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ண போறேன். அது அங்க இல்லைன்னா 1 போட்டு ஆட் ஆகணும், இருந்தா ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதோட 1 ஆட் ஆகும் சரியா. அப்ப லாஜிக் என்னன்னா, இந்த எலமெண்ட், இந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் அந்த ஆல் ஐட்டம்ஸ்ல ஒரு ஆட்ரிபியூட்டா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாஜிக் கவனிங்க, கீஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ். இப்போ என்ன வந்துடும், இந்த ஐட்டம்ஸ் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இது அரேவா வந்துடும். இப்போ என்ன பண்ண போறேன்னா இஃப் கீஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், ஓகே, இண்டெக்ஸ் ஆஃப் கொடுத்து எக்ஸ் சர்ச் பண்றீங்க. ஒருவேளை அது -1 வந்தா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. அந்த லிஸ்ட்ல ஒரு அரேல ஒரு என்வரன்மெண்ட்டை தேடுறீங்க, அது இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அதுல போயிட்டு ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டு, இது என்ன ஆயிடும், எக்ஸ்ன்றது யாரு, ஒருவேளை ஆப்பிள் கொடுக்குறீங்க, ஆப்பிள் போய் இதில் பாக்குறீங்க இருக்கான்னு பாக்குறீங்க, இல்லை, அப்ப ஆப்பிள் ஈக்குவல் டு 1னா ஆப்பிள் 1ன்னு வந்து ஓகே. ஒருவேளை இருந்தா என்ன பண்ணணும், ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 சரியா. அங்க எவ்வளவு வேல்யூ இருந்துச்சோ அதோட 1 ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் கீழே பிரிண்ட் பண்ணோம்ல, பிரிண்ட் பண்றது என்ன பண்ணலாம், ஒரு முறையும் ஒரு கீழே நான் வந்து ஒரு டிவ்ல போட்டு விட்டுறேன் பாருங்க. ஒரு டிவ் போட்டுக்கிறேன், ஐடி ஈக்குவல் டு அவுட் மெசேஜ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போறேன். ஒரு ஃபார் லூப் போட்டு இருக்கிற கீழே ஒன்னொன்னா லூப் பண்ணிட்டு எல்லாமே கீழே ஒரு லைன் பை லைன் ஆட் பண்ண போறேன் பாருங்க. வேர் எம்எஸ்சி ஈக்குவல் டு ஒரு எம்பி, ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரே ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிடுறேன். ஃபார் போட்டுக்கலாம், ஃபார் எக்ஸின் ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும் இல்லையா. அதில் என்ன பண்ணோம், கீஸ்லாம் எதில் வச்சுருக்கோம், கீஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா எம்எஸ்ஜி ப்ளஸ் ஈக்குவல் டு கீயும் வேணும், அதில் போனால் இப்படி போட்டுக்கலாம். ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணி ஒரு இது கூட போடலாம், இப்படியும் போட முடியும். எலமெண்ட்டை கிரியேட் பண்ணாமல் வெறும் கன்கேட் பண்ணியே கூட கொண்டு வர முடியும். முன்னாடி டாக்குமெண்ட் கிரியேட் எலமெண்ட் போட்ட பார்த்தீங்களா, அந்த மாதிரி போடாமல் இப்படியும் போடலாம். பட் இது கொஞ்சம் சீரியஸான வேலை, என்னால் இதுவும் இது மாதிரி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டுறேன். எக்ஸ் போட்டுக்கோங்க, எக்ஸ் என்ன வரும்,
இண்டெக்ஸ் தான் வரும். அதனால கீஸ் ஆஃப் எக்ஸ் போட்டுங்க பிளஸ். ஓகே, அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் வேணா கொடுத்துட்றேன், இல்லை கோலன் வேணா கொடுத்துட்றேன். அதுல வேல்யூ வரணும். வேல்யூ எங்க இருக்குன்னா ஆல் ஐட்டம்ஸ் இருக்கு. ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் கீஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தேன்னா இப்போ பிளஸ் கொடுத்து பேராகிராஃப் யூஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். கடைசி என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் யாருக்கு மெசேஜ் கொடுக்க போறோம்? அவுட் மெசேஜ். அவுட் எம்எஸ்சிக்கு டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு எம்எஸ். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த இடத்துல டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டிவ்ல தான் இந்த மெசேஜை புஷ் பண்றேன். அதுக்கு ஒரு லூப் போட்டேன். அந்த லூப்ல இருக்க ஒவ்வொரு கீ எடுத்து அந்த டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்ல இருக்க ஒரு கீயா எடுக்கிறேன், அந்த வேல்யூ எடுக்கிறேன், ரெண்டையும் கன்கேட் பண்ணி அதில் புஷ் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும் பாருங்க. ஓகே, இப்போ போயிட்டு ஆப்பிள்னு கொடுத்துட்டேன். ப்ளஸ் கொடுத்தா இங்கே வரணும் இல்லையா? வரல. ஏன் வரலன்னு பார்க்கலாம். ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எரரும் வரல. திருப்பி ஆப்பிள்ஸே கொடுக்குறேன். வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரல, செகண்ட் டைம் தான் வருது. என்னன்னு செக் பண்ணலாம். ஆரஞ்சு கொடுத்து ஆட் கொடுக்குறேன், வரல. செகண்ட் டைம் ஆரஞ்சு கொடுத்தேன்னா அப்படி வருது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்துக்கலாம். கிரேட் கொடுத்தேன்னா தேர்ட் கொடுக்க ஆட் ஆகிட்டே போதா? இப்போ இதில் போய் நீங்கள் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் ஆட் ஆகும். ஆட் ஆகுதா? பட் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் வரலன்றதை செக் பண்ணிக்கலாம். ஒன்னா இருந்தா இது நடக்குது. இது கிரியேட் ஆகுது. ஓ, கீஸ் வந்து அதுக்கப்புறம் கிரியேட் ஆகுது இல்லையா? அதனால வரல, வேற ஒன்றும் இல்லை. இந்த கீயே இங்கே தான் கிரியேட் ஆகுது, அதனால வரல. இப்போ நான் திருப்பி எடுத்து லைனை போட்டுவிட்டுனா வந்துடும். கவனிங்க, ஆரஞ்சு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தேன்னா உடனே வந்துடும். இன்னொரு முறை ப்ளஸ் கொடுத்தா இங்கே வந்துடும். ஆப்பிள் கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தேன்னா இங்கே வந்துடும். திருப்பி இன்னொரு முறை கொடுத்தா வரும். எத்தனை முறை கொடுத்தாலும் இங்கே வந்துடும். ஆரஞ்சுன்னு கொடுத்தேன்னா இங்கே ஆட் ஆகும். பனானா கொடுத்தேன்னா தனியாக ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு என்ன கொடுக்குறீங்களோ ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுக்கு தனித்தனியாக ஆட் ஆகும். சரியா? திருப்பி யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஓகேனா அடுத்து போகலாம். இந்த கான்செப்டை யாருக்காவது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்குமே கிளியரா? ஓகே, அடுத்து போகலாம். ஸோ இது வந்து ஒரு கார்ட் மாதிரி போட்டிருக்கேன். அந்த கார்ட்டில் ஆட் பண்ண வர மாதிரி இருக்கும். பட் இதே வந்து அந்த கார்ட்டில் என்கிட்ட ஒரு இப்போ இது அப்படியே கொஞ்சம் மாற்ற போகிறேன். எப்படி மாற்றணும்னு பாருங்க. என்கிட்ட செட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த ஐட்டம்ஸும் வச்சிருக்கேன், அதில் ப்ரைஸும் வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே டோட்டல் பண்ணி கீழே நான் கொடுக்க டோட்டலும் மாறணும், எல்லாமே மாறணும். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன்னா மேலே என்கிட்ட எல்லா ஐட்டம்ஸும் மை ஐட்டம்ஸ்னு வச்சுக்கேன். அதில் என்னென்ன இருக்குன்றதை போட்டுடுறேன். ஆப்பிள் அது ஒரு ரேட்டு. ஓகே, ஆப்பிள் கொடுத்துட்டு அது ஒரு ரேட்டு. ஆரஞ்சு கொடுத்துட்டு அது ஒரு ரேட்டு. கோவா கொடுத்துட்டு அது ஒரு ரேட்டு. இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் என்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு ரேட்டை கொடுத்துட்றேன். இந்த 4 ஐட்டம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அசிம்பர் இது மாதிரி தான் இருக்கு. இதை தவிர எதனா கொடுத்தா எடுத்துக்கூடாது. இதை தவிர எதாவது கொடுத்தா எடுத்துக்கவும் கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸை ரீட் பண்ணுறோம். எக்ஸை ரீட் பண்ணிட்டு எக்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்க அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல அவைலபிளாக இருந்தால் தான் இந்த கீழே இருக்க வேலையெல்லாம் செய்யணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இஃப் மை ஐட்டம்ஸ் டாட் இந்த மை ஐட்டம்ஸில் கீஸ் மட்டும் வெளியே எடுக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் ஆஃப் மை ஐட்டம்ஸ், அதில் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் யாரை தேடணும்? எக்ஸை.
ஒருவேளை தேடினீங்க அதில் வர்றது -1 வந்துச்சுன்னா, -1 வந்தால் என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிடும். அப்பவே ரிட்டர்ன் அடிச்சிங்கன்னா வெளியே போயிடும். இருந்தால் தான் கீழே வரும். இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். இதில் நான் கூட சேர்த்து என்ன பண்ண போறேன்னா அமௌண்ட்டும் போட போறேன் கடைசியா. அதாவது 2ன்னு வருது இல்லையா, 2க்கு அப்புறம் ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். அதில் அமௌண்ட்டும் வரணும். அமௌண்ட் எப்படி வர வைக்கலாம்னா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிலாம் வர வைக்கணும். யாரை மல்டிப்ளை பண்ணோம்? கீஸ் ஆஃப் எக்ஸையும் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் கீஸ் ஆஃப் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிடுவோம். எதையும் இதுதான் வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதுக்கு அது ப்ரைஸ் எங்கே இருக்குன்னா மை ஐட்டம்ஸில் இருக்கு. மை ஐட்டம்ஸ் இருக்கு. அதனால் என்ன பண்ணுன்னா ER ஈக்குவல் டு இல்லை ரேட் ஈக்குவல் டு மை ஐட்டம்ஸ் ஆஃப் கீஸ் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து ப்ரைஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் தான் நம்ம போடணும். குவான்டிட்டி வந்து இங்கே கொடுத்துட்டோம். இங்கே தான் வரணும் எனக்கு. சரிங்க, கரெக்டாக இருக்கா? இந்த இடத்துல வரணும். ப்ளஸ் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வர வைக்க போகிறேன். ரேட் இன்ட்டு ரைட் ஓப்பன் பண்ணிக்கங்க. இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைடு ப்ளஸ் பண்ணுங்க. ரேட் இன்ட்டு இதெல்லாம் வரணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேட்ல அது இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுறேன். கரெக்டாக வந்துருக்கு. பார்க்கலாம். இப்போ போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள்னு கொடுக்குறேன். ப்ளஸ் கொடுத்தேன்னா ஆப்பிள் 1 வருது, 11. ஆப்பிள்னு கொடுக்குறேன். அதை பேர் பார்த்துலாம். ஆப்பிள்ஸ் தான் ஆப்பிளான்னு வச்சுருக்கேன். ஆப்பிள் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஆப்பிள் கொடுத்து ப்ளஸ் கொடுக்குறேன். பாருங்க 250 வந்துருக்கு. திருப்பி இன்னொரு ப்ளஸ் கொடுத்தேன்னா 500 வந்துடும். கோவா கொடுத்து ப்ளஸ் கொடுத்தேன்னா 1 வந்துடும். இன்னொரு முறை வேணுன்னா ஆட் பண்ண வந்துடும். ஆரஞ்சு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்தேன்னா 1 வரும். இப்போ திருப்பி ஆப்பிளில் ஒரு ப்ளஸ் கொடுத்தேன்னா என்ன வரணும்? ஆட் ஆகுது. இங்கே மைனஸும் கொடுத்தா மைனஸும் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. கோவா கொடுத்தீங்கன்னா இது கிரேப்ஸ் கொடுக்குறேன். கிரேப் அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். பனானா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை தப்பாக கொடுத்துட்டேன். இது கொடுத்தா எதுவுமே நடக்காது, ஆடே ஆகாது. சரியா? இதே பனானான்னு கொடுக்குறேன். BANAன்னு கொடுக்குறேன். கொடுத்தா என்ன ஆகும்? ஆட் ஆகுது. இன்னொரு கொடுத்தா ஆட் ஆகும். கீழே ஃபைனலாக கீழே ஒரு டோட்டல் வர வைக்கணும், வர வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா? பார்த்தீங்க, அவ்வளோதான். கான்செப்ட் கிளியரா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் மேலே வச்சுட்டு அந்த வேல்யூஸை எடுத்து ரீட் பண்ணி இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டு சரியாது? ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேட்டுருங்க. அடுத்து பார்க்கலாம். இதை நீங்கள் இன்னும் ஃபார்மேட்டடாக மாற்றணும். ஃபார்மேட்டடாக மாற்றணும்னா என்ன பண்ணலாம்னா கீழே ஒரு டேபிள் போட்டு அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக வரும். ஒன்றும் இல்லை, இதே வந்து டேபிள் போடலாம். என்ன போடலாம் பாருங்க, நான் ஐட்டமே கிரியேட் பண்ணாமல், ஆனால் பட் இது வந்து குட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா நான் பேராகிராஃபாக கன்டெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் இது கரெக்டான ப்ராக்டிஸ் கிடையாது. பட் இதை இன்னும் இதே போடுறேன் பாருங்க. MSB ஈக்குவல் டு டேபிள் டேக்கே போட்டுக்கிறேன். அப்படியே ஆட் பண்ண முடியும். அதுக்குள்ளார போயிட்டு இது வந்து 100% கொடுத்துட்றேன், இல்லை ஒரு 50% கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இது பேராகிராஃப் மேலே TR போட்டுங்க, ஒரு டிவி போட்டுங்க. பேராகிராஃப் மேலே இந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு மேலே இன்னொரு டிடியை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டிடி ஓப்பன் பண்ணிட்டேன். பட் இது கரெக்ட் கிடையாது. நான் வேற மாதிரி அப்புறமா கொடுக்குறேன். நான் டம்மியாக போடுறேன். இங்கே ஒரு டிடியை க்ளோஸ் பண்ணி ஒரு டிடி போடுறேன். கடைசியாக TR க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ என்னன்னா கொஞ்சம் ஃபார்மெட்டாக வரும். எப்படி வரும்னு பாருங்க. ஆப்பிள் கொடுத்து ப்ளஸ் கொடுத்தேன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஓகேவா? ஆரஞ்சு கொடுத்து ப்ளஸ் கொடுத்தேன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். சரிங்களா? கிரேப்னு ப்ளஸ் கொடுத்தேன்னா அது கிரேப் இல்லையோ, கிரேப்ஸ்ன்னு வச்சுக்கணும். கிரேப்ஸே இல்லை, பனானா கொடுத்து ப்ளஸ் கொடுத்தேன்னா அது வரும். டேபிளாக தான் போட்டிருக்கேன். வேணா நீங்கள் எங்கள் பார்டர் கொடுத்தீங்கன்னா பார்டர் ஈக்குவல் டு 1 கொடுத்துட்டு செல்ஃப் ஆடிங் ஈக்குவல் 10 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரும் பாருங்க. இப்போ ஆப்பிள் கொடுத்து ப்ளஸ் கொடுத்தேன்னா
வந்துருக்கா? கொடுக்க கொடுக்க அதே ஆட் ஆகும். அடுத்தது ஆரஞ்சு கொடுத்தோன்னா அதே ஆட் ஆகும். ஓகே, பனானா கொடுத்தோன்னா இது ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி ஆப்பிளில் ஒரு ஆட் பண்ணிங்கன்னா குறையும். சரியா? இதான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகே, பட் இது கரெக்ட் கிடையாது, புரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டு அப்பெல்லாம், அதாவது கரெக்ட் கிடையாதுன்னா என்ன சொல்லுதுன்னா ஸ்டாண்டர்ட் கிடையாது, அவ்வளோதான். தவிர போடவே கூடாதுன்னு கிடையாது, முடியும் எப்படியும். பட் இது வந்து கரெக்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. ஒரு பட்டன் போடுறேன். கிளிக் பண்ண உடனே டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். டேட்டை டிஸ்பிளே பண்ணணும். சரியா? ஜாவாஸ்கிரிப்ட்ல டேட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சிஸ்டம் டேட் எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர் மை டேட் ஈக்குவல் டு நியூ டேட். இந்த டேட்ன்றது ப்ரீடிஃபைன்டான ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மை டேட்டில் வச்சுருக்கேன். இப்போ மை டேட்டை ஸ்க்ரீனில் வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் கிளாஸ் வச்சு மை டேட்டை போடுறேன். என்ன வருதுன்னு பாருங்க. இதை கிளிக் பண்ணாலே டேட்டு டைம் எல்லாம் வந்துருக்கா, ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனு. மை டேட் வந்து நியூ டேட் கொடுத்தோம்னா கால் பண்ணி. சரியா? இதில் வந்து பர்டிகுலராக டேட் மட்டும் எடுக்கலாம், டைம் மட்டும் எடுக்கலாம், ஹவர் மட்டும் எடுக்கலாம், மினிட் மட்டும் எடுக்கலாம், செகண்ட்ஸ் மட்டும் எடுக்கலாம். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. எப்படின்னா மை டேட் டாட் போட்டாலும் வந்துடும். வருதா? கெட் டேட், கெட் டேட், கெட் கிளியர், இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும். இதெல்லாம் நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். சரியா? எல்லா ஃபங்க்ஷன் நீங்களே பார்த்து, அதாவது ஒரு டேட்லேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கிட்டு. சரியா? ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிவில் கொடுக்குறதுனா கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து டேட் வச்சுக்கிறேன். இங்கே என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் லாக் பதிலாக டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் திஸ் டேட் டாட் என்ஆர்எஸ்எம்எல் ஈக்குவல் டு இதை கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ என்ன ஆகும்னா பட்டனை கிளிக் பண்ணால் கீழே வரும். எப்போல்லாம் கிளிக் பண்ணீங்களோ அப்போல்லாம் டைம் ஆகும். சரியா? கிளிக் பண்ண டைம் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா கிளிக் பண்ணும்போது தான் ஃபெச் பண்ணோம். அப்போ அதுக்கான டைமை எடுத்து இதை டே மட்டும் வேணும், மந்த் மட்டும் வேணும், இயர் மட்டும் வேணும்னா இயரில் மட்டும் 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. கெட் கிளியர், கெட் இயர். கெட் இயர்னா 2 டிஜிட் தான் வரும். கெட் ஃபுல் இயர்னா 4 டிஜிட்டாக வரும். ஓகேவா? அது மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு. சரியா? ஏஜிங்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜிங்னா என்னன்னா ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க, அதை வேலிடேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை வச்சு செக் பண்ணலாம். சரிங்களா? இதை வச்சு செக் பண்ண முடியும் எவ்வளோ நாள் வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ டேஸ் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் எலிஜிபிளா இல்லையான்னு சொல்கிறோம்னா இதெல்லாம் வேலிடேஷன் பண்ணுறோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா இங்கே கீழே போயிட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டேட் போட்டுருங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட் போட்டுருங்க. ஐடி ஈக்குவல் டு மை டேட்னு வச்சுருவேன். இல்லை அங்கே நம்ம எப்படி வச்சுக்கிறேன், டிபி வச்சுக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா வேர் ed equal to document dot get element by id of dt dot value. அதுலேயும் டேட் இருக்கும். ஓகே, கவனிங்க. இப்போ கன்சோல் டாட் லாக்ல இல்லை டாக்குமெண்ட் டாட் செட்லேயே போடுறேன். இப்போ என்ன போடுறேன்னா இடியை போடுறேன். பாருங்க என்ன ஃபார்மெட்டில் வருதுன்னு தெரிஞ்சுங்க. இதில் நீங்கள் ஏதோ டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இடி கொடுத்தா என்ன வருது, சிங்காக தான் வரும், டேட் ஃபார்மெட்டில் வராது. இதை டேட்டா மாற்ற முடியும். எப்படி டேட்டா மாற்ற முடியும் அப்படின்னா கவனிச்சிங்க, எப்படி மாற்ற பாருங்க. வேர் ஓகேவா dt1 ஈக்குவல் டு நியூ டேட் ஆஃப் பிடி.
அதாவது டேட்ல எதுவுமே பாஸ் பண்ண சிஸ்டம் டேட் எடுத்துக்கும். ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணா அந்த ஸ்ட்ரிங்கை டேட்டா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். இதுக்கப்புறம் கன்சோல் டாட் லாக் இருக்கு, இல்லை அது அப்படியே கொடுத்துடலாம். மேலே டாக்குமெண்ட் டாட் இங்கே போயிட்டு டிடி ஒன்னை கொடுத்துருக்கு, டிடி ஒன். இப்போ ரன் பண்ணனா என்ன வருது? ஃபார்மெட் வருதா? இங்கே என்ன கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மெட் வரும். சரியா? ஓகே. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் இருக்கு. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேட்டுவிடுங்க. எல்லாரையுமே அட்மிட் பண்ணிடுறேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேட்டுவிடுங்க. சார் இது ஒர்க் அவுட் பண்றதுக்கு நோட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் சார். சார் ஹலோ சார் வெயிட் பண்ணுங்க சார், மைக் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். இது ஒர்க் அவுட் பண்றதுக்கு எக்ஸசைஸ் நோட்ஸ் எதனா கிடைச்சா நல்லா இருக்கும் சார். இப்போ இந்த போடுறோம் இல்லையா, கிளாஸ்ல போடுறது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க நேற்று. ஓகே சார். இல்ல இன்னைக்கு சேர்த்து ரெண்டுமே கிடைச்சா நல்லா இருக்கும் சார். நேற்று ஷேர் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே சார். ஓகே இன்னைக்கு சார். கிளாஸ் முடிஞ்சோடனே திருப்பி ஷேர் பண்ணுவாங்க, பார்த்துக்கிட்டு. ஓகே சார். ஓகே சார். ஹலோ சார். சொல்லுங்க சார், ஜிப் நீங்க அனுப்புறது ஜிப் ஃபைலா இருக்கு, உடனே ஓபன் பண்ண முடியல சார். என்ன எரர் வருது? ஓபன் ஆகல, நார்மல் போன்லயே ஓபன் ஆக மாட்டேங்குது சார். போன்ல நீங்க வின்ஜிட் போட்டுங்க வரும். என்ன பண்ணணும் சார்? வின்ஜிட் நீங்க முதல்ல இதை போன்ல ஓபனே பண்ண முடியாது. ஓபன் பண்ணாதீங்க. ஓபன் பண்ணா ப்ரௌசர்ல தான் ஓபன் ஆகும், கோட்ல தான் ஓபன் பண்ணணும். டெக்ஸ்ட்ல போய் ஓபன் பண்ணுங்க. ஜிப் பண்ணிட்டாவோ ஜிப் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜிப் பண்றதுக்கு நிறைய டூல் இருக்கு. அன்ஜிப் பண்றது அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. ஓகே சார், थैंक यू. சார் ஃபுல் ஸ்டாக்குக்கு தனியா எதனா ஆப் போடணுமா இல்ல நம்ம பைத்தான்லயே டெவலப்பர்ல எடுத்துக்கலாமா சார்? அது ஃபுல் ஸ்டாக்குன்னு தனியா மிஷின் வேணாம், ஃபுல் ஸ்டாக்கு Okay, தனியா sir. எதுவுமே வேணாம். இருக்கிற மிஷின் இருக்கிற இதுல எல்லாமே ஒர்க் பண்ணும். ஓகே சார். அப்ப நம்ம விஷுவல் ஸ்டுடியோலயே பண்ணிடலாமா சார் எல்லாமே? எல்லாமே எதுல வேணா பண்ணிக்கலாம். உங்களோட நோட் பேட்லயும் ஒர்க் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ Okay, ஒர்க் sir. பண்ணலாம். Okay, sir. பாத்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். பை. தேங்க்யூ சார். பை.